தீனை போதிக்கக்கூடிய நபியாக அந்த சமயத்தில் தான் ஆக்கினார். அப்போது அந்த மக்களிடத்திலே பலவிதமான துறைகளை சரி செய்ய வேண்டிய தேவை இருந்தது. குடும்பவியல் சார்ந்த துறைகளை சரி செய்ய வேண்டிய தேவை இருந்தது. சமூகத்துடைய கட்டமைப்பை சரி செய்ய வேண்டிய தேவை இருந்தது. தனி மனிதனுடைய சுய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய தேவை இருந்தது. ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இவ்வளவு தேவைகளும் இருந்தும் கூட நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முதலில் இறக்கிய ஆயத், முதலில் இறக்கி இறை வசனம் என்னவென்று சொன்னால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, உன்னுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நீ படிக்க ஆரம்பிப்பீராக, நீ ஓத ஆரம்பிப்பீராக என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா முதல் வசனத்தை இறக்கினான். இதில் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். மோசமான ஒரு கலாச்சாரத்தை கொண்ட காலகட்டத்தில் எல்லா துறைகளையும் சரி செய்ய வேண்டி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முதல் தேவசனத்தை இறக்குகின்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நீ உம்முடைய இறைவனுடைய பெயரை கொண்டு ஓத ஆரம்பிப்பீராக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் தஆலா கூறி காண்பிக்கின்றான். இதன் மூலியமாக தெரிய வருவது என்ன? நல்ல கல்விகள், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டால் அது எல்லா துறைகளையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நாம் குழந்தைகளுக்கு நல்ல கல்விகளை போதிக்க ஆரம்பித்து விட்டோம், நல்ல ஒழுக்கங்களை போதிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இதனுடைய மிகப்பெரிய பிரயோஜனம், இந்த கல்வி, இந்த சிறந்த கல்வி இவனுடைய வாழ்க்கையில் எத்தனை துறைகளை கிடைக்கின்றானோ எல்லா துறைகளிலும் இவன் சிறப்பாகவும் சீராகவும் செம்மையாகவும் நடைபெறுவான் என்பதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறி காண்பித்தார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி தான், உங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பொறுப்புள்ளவர்கள் தான். அவர்களுக்கு கீழ் உள்ள மக்களை பற்றி உங்களிடத்தில் விசாரிக்கப்படும் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். ஒரு நாட்டுடைய அரசர், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, அவரை பற்றி அவரிடத்திலே நாட்டு மக்களை பற்றி விசாரிக்கப்படும். ஒரு ஊருடைய தலைவர், அந்த தலைவரிடத்திலே ஊர் மக்களை பற்றி விசாரிக்கப்படும். ஒரு குடும்பத்துடைய தலைவர், அந்த தலைவரிடத்திலே குடும்பத்துடைய நபர்களை பற்றி விசாரிக்கப்படும். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீ எவ்வாறு தீனை போதித்தாய், இவங்களிடத்துல எவ்வாறு நீ நேர்மையோடு நடந்து கொண்டாய், இவங்களுக்கு அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ்வே நீ எவ்வளவு பயந்து கொண்டாய் என்பதாக ஒவ்வொரு நபரிடத்திலும் விசாரிக்கப்படும் என்பதாக சொல்லி காமிச்சான். ஆக கண்ணியமே கல்லாடியார்களே, நமக்கு எந்த விதமான பொறுப்புகளும் அல்ல என்பதாக சாதாரணமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கிடப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை அனுப்பவில்லை. நமக்கு கீழ் உள்ள மக்களை நல்ல சமூகமாக, நல்ல இல்மிலே, கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக, நற்குணத்தில் மிக உயர்ந்த சமூகமாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்கும் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான பொறுப்பு தான் குழந்தைகளை வளர்ப்பது. இந்த குழந்தை வளர்ப்பை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனிலே கூறக்கூடிய சமயத்தில் இந்த குழந்தைகளை நாம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றோம். குழந்தையை வழங்குவதும் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஒரு ஆயத்திலே கூறி காண்பிக்கின்றான், நாம் நாடக்கூடிய மக்களுக்கு பெண் குழந்தையை வழங்குகின்றோம், நாம் நாடக்கூடிய மக்களுக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகின்றோம், நாம் நாடக்கூடிய மக்களுக்கு இரண்டையும் சேர்த்தே அளிக்கின்றோம், நாம் நாடக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லாமல் மடல்களாக ஆக்கிவிடுகின்றோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, குழந்தைகள் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக இருக்கின்றது. இந்த குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு வளர்த்து காண்பித்தார்கள், இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்யக்கூடிய நோக்கம் என்ன? முஸ்லிம்களே, இந்த குர்ஆனை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக இந்த சமூகத்திலே ஒரு மிகச்சிறந்த தலைவர்களாக உருவாக்குங்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அனைத்து மனிதர்களும் இந்த உலகத்தில் இருந்து மௌத்தானதற்கு பின்பாக, மரணம் அடைந்ததற்கு பின்பாக அவங்களுடைய செயலேடுகள் பூட்டி வைக்கப்படும், அவங்களுடைய செயலேடுகள் அடைத்து வைக்கப்படும். இவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்தில் நன்மையை செய்தார்கள் என்றால் மலக்குமார்கள் நன்மை எழுதி கொண்டே இருப்பார்கள், தீமையை செய்தார்கள் என்று சொன்னால் மலக்குமார்கள் தீமை எழுதி கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு உலகத்துடைய காலத்திலே செயலேடுகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். எப்போது ஒரு மனிதன் மௌத்தாகி விடுவானோ அவனுடைய எல்லா விதமான செயலேடுகளும் அல்லாஹ் தஆலா அடைத்து வைத்து விடுவான். நபி அவங்க சொன்னாங்க, ஆனால் 3 நபர்களை தவிர 3 நபர்களுடைய செயலேடுகள் அது கியாமத் நாள் வரைக்கும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய செயலேடுகளிலே 3 விதமான அமல்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னான்.
அதை பற்றி சஹாபாக்கள் கேட்ட சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவாக சொன்னார்கள், ஒரு மனிதன் சதகா செய்திருக்கின்றான், சதகத்துல் ஜாரியா, அவன் மௌத்திற்கு பின்பாகவும் அந்த சதகாக்களை கொண்டு அந்த உபரியான தர்மங்களை கொண்டு மக்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு மனிதன் பள்ளிவாசலை கட்டி கொடுத்தார், அல்லது ஒரு மனிதர் மக்கள் பலன் பெறுவதற்காக வேண்டி சமூக கூடங்களை அமைத்து கொடுத்தார், மக்களுக்கு பிரயோஜனம் அளிப்பதற்காக வேண்டி ஆறுகளை வெட்டி கொடுத்தார். நபியர்கள் உதாரணத்தோடு சொன்னார்கள், ஆறுகளை குளங்களை ஏற்படுத்தினார், மக்களுக்கு உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டியோ அல்லது மக்கள் நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டியோ பள்ளிவாசலை கட்டி கொடுத்தார், மதரசாக்களை கட்டி கொடுத்தார். இப்படிப்பட்ட மனிதனுடைய இந்த செயல் இவர் மரணத்திற்கு பின்பும் இவருக்கு நன்மைகளை சேர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை மனிதர்கள் பள்ளியிலே தொழுகின்றார்களோ அனைத்து நன்மைகளும் இவருக்கு வந்து கொண்டே இருக்கும். இவருக்கு எட்டிய மதரசாக்கள் எத்தனை பிள்ளைகள் ஓதுகின்றார்களோ அனைத்து நன்மைகளும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். இவருக்கு எட்டி கொடுத்த சமூக கூடங்களில் எத்தனை மனிதர்கள் பயன் பெற்றுக் கொள்கிறார்களோ, இவர் செஞ்ச சமூக சேவையின் மூலியமாக எத்தனை மனிதர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ, இது கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நன்மைகள் அந்த மனிதருக்கு போய்கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயன் தரக்கூடிய கல்வி. ஒரு மனிதர் நல்ல கல்வியை கற்றுக்கொண்டு அது பல மக்களுக்கு எத்தி வைத்தார், பல மக்களுக்கு அதை புரிய வைத்து அந்த மக்களுக்கும் என்ன செய்தார், அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார். இவர் மௌத்துக்கு பின்பாகவும் இவருடைய மரணத்திற்கு பின்பாகவும் அந்த கல்வியின் மூலியமாக மக்கள் பயன்பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த கல்விகள் உலகத்திலே பயன்பெற்றுக் கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த கல்விகள் உலகத்திலே பரவி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இந்த கல்வியின் மூலியமாக எத்தனை மக்கள் பலன் பெற்றுக் கொள்கின்றார்களோ அனைத்து நன்மைகளும் அந்த மனிதனுக்கு மௌத்துக்கு பின்பாகவும் சென்று கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தைகள். இந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தைகள் இவருடைய மரணத்திற்கு பின்பாகவும் தன்னுடைய குழந்தைகள் அவருக்காக வேண்டி துஆ செய்கின்றது. யா அல்லாஹ், எங்களுடைய தாயுடைய தந்தையுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக, அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக அமைத்து கொடுப்பாயாக, நாளைக்கு சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக என்பதாக இந்த குழந்தை துஆ செய்து கொண்டே இருந்தால் அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா, மௌத்துக்கு பின்பாகவும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லி காமிச்சார். கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, ஒவ்வொரு தந்தையிடத்திலும் தன்னுடைய குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், பருவம் வயது அடையக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு குழந்தை என்னென்ன நல்ல அமல்கள் செய்கின்றதோ எல்லா நல்ல அமல்களும் அவனுடைய தாய் தந்தைக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார். அதே போன்ற ஒரு குழந்தை பருவம் வயது அடையக்கூடிய காலம் வரைக்கும் என்னென்ன பாவங்கள் செய்கின்றதோ, எந்தவித கெட்ட பழக்கங்களை பழகிக் கொள்கின்றதோ, அதனுடைய முசீபத்து, அதனுடைய பீடைத்தனம் அந்த தாய் தந்தைக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காண்பித்தார்கள், உங்களுடைய குழந்தைகள் பருவ வயதை அடைந்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால், பருவ வயது அடைந்ததற்கு பின்பாக ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த காலத்தில் எத்தனை விதமான பாவத்திலே அந்த மனிதன் ஈடுபடுவானோ, அந்த வாலிபன் ஈடுபடுவானோ, அந்த எல்லா பாவத்துடைய பீடைத்தனம் அவருடைய தந்தைக்கும் வரும் என்பதாக சொல்லி காண்பித்தார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, குழந்தையுடைய பாக்கியம் என்பது மிக உயர்ந்த பாக்கியமாக இருக்கிறது. அது நல்ல முறையில் நாம் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால், அவனை நல்ல கல்வியாளனாக ஒழுக்கமுள்ளவனாக நாம் உருவாக்கணும் என்று சொன்னால் அவன் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்து அமைவான். இந்த உலகத்திலும் நம்முடைய பெயர்களை காப்பாற்றக்கூடியவனாக, நமக்கு புகழ்களை சேர்க்கக்கூடியவனாக, நாளைக்கு ஆகிரத்திலும் நாளைக்கு மரணத்திற்கு பின்பாகவும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை சேர்க்கக்கூடிய மனிதனாக உருவாகுவான். அதே நேரத்தில் இந்த குழந்தைகளை நாம் பொடுபோக்கின் காரணமாக, நம்முடைய வேலைகளின் காரணமாக முழுமையான முறையில் உருவாக்கவில்லை, அவனுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கவில்லை, தீமையான பாதைகளை விட்டு தடுக்கவில்லை, இதன் காரணமாக அவன் கெட்டவனாக மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனுடைய பீடைத்தனம் நமக்கு இந்த உலகத்திலும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளைக்கு மௌத்திற்கு பின்பாகவும் இந்த மனிதனுக்கு எந்த விதமான நல்ல அமல்களும் கிடைக்காமல் நாளைக்கு இவனுடைய பிள்ளை செய்த பாவத்தின் காரணமாக இவன் நாளைக்கு மறுமையிலே தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பான். ஆக கண்ணியமிக்கலானவர்களே, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. இந்த பொக்கிஷத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இவர்களுக்கு நல்ல கல்விகளை கொடுக்க வேண்டும். மிகச்சிறந்த கல்வி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்வி அது குர்ஆனுடைய கல்வியாக இருக்கின்றது, ஹதீஸுடைய கல்வியாக இருக்கின்றது, தீனுடைய மார்க்கத்துடைய கல்வியாக இருக்கின்றது. மார்க்க கல்வி அல்லாமல் நாம் எத்தனை கல்விகளை இந்த குழந்தைக்கு போதித்தாலும் அது இந்த உலகத்திலே சின்ன சின்ன பலன்களை அளிக்கலாமே தவிர நாளைக்கு மரணத்திற்கு பின்பாக எந்த விதமான பலன்களையும் அளிக்காது.
மரணத்திற்கு பின்பாக அல்லாஹ் கேட்கக்கூடிய மூன்று கேள்விதான். அந்த 3 கேள்விகளிலே யார் நல்ல முறையிலே பதில் கூறிவிட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியமே கல்லாடியார்களே, மார்க்க கல்வி அல்லாமல், குர்ஆனுடைய கல்வி அல்லாமல் நாம் உலகத்துடைய கல்வியை மட்டும் போதிக்கக்கூடிய சமயத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான உதவித்தனங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் தாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். மார்க்க கல்வியோடு உலக கல்வியை சேர்த்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவன் மார்க்கத்திலும் தேர்ச்சி பெற்றவனாக ஆகின்றான். அதே போன்று உலகத்துடைய விஷயத்திலும் தேர்ச்சி பெற்றவனா ஆகின்றான். உலக கல்வியை மட்டும் கொடுத்து மார்க்க கல்வியை நாம் புறக்கணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களில் அவன் படித்த உலக கல்வியில் கூட அவனுக்கு பிரயோஜனத்தை அளிக்காமல் மிகப்பெரிய ஒரு சமூகத்திற்கு இன்னல் தரக்கூடிய, சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை தரக்கூடிய மனிதனாக உருவெடுத்து வருகின்றான். ஆக கண்ணியமே கல்லாடியார்களே, நாம் மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வியை கொடுப்பதற்கு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டாய கடமையில், கட்டாய நேரத்தில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கல்வியை நாம் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு எளிமையான முறையை இப்போது என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னா உருவாக்கப்பட்டு வந்து உலகளாவிய அளவுல, இந்தியளாவிய அளவில் நமக்கு அந்த பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலாவதாக குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு வகுப்பறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு சுகாதாரமான வகுப்பறைகள். ஏன்னு சொன்னா பல இடங்கள்ல பார்க்கின்றோம், உலக கல்விக்காக வேண்டி மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்காக வேண்டி அந்த வகுப்பறைகள் தயாரிக்கப்படுகின்றது. மிக மிக ஒரு நவீன முறையில் வகுப்பறைகள் தயாரிக்கப்படுகின்றது. ஆனால் குர்ஆனுடைய கல்விகளை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பழைய ஓட்டு கட்டடம் அல்லது ஏதாவது பழைய இடிச்சு போன கட்டடம், அங்கே சுத்தம் பண்ணி பிள்ளைகளுக்கு இல்முடைய குர்ஆனுடைய கல்விகளை போதிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக குழந்தையுடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய கல்வியை பற்றி, ஹதீஸ் கல்வியை பற்றி மதிப்புகள் குறைந்து உலகளாவிய கல்வியை பற்றி மதிப்புகள் அதிகமாகிவிட்டது. அதன் காரணமாக நாம் குழந்தைகளுக்கு இல்மை, இந்த குர்ஆனுடைய கல்வியை போதிப்பதற்காக வேண்டி ஒரு நல்ல கட்டடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நவீனமான முறையிலே, நல்ல சுத்தமான முறையிலே, நல்ல சுகாதாரமான ஒரு கட்டடத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பான மக்தபை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு நாம் அந்த மக்தபுடைய சிறப்புகளை சொல்லி, முக்கியத்துவத்தை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை உடுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கிருபையில இன்றைக்கு அன்வார் சுஃபா என்ற தர்த்தீப் அடிப்படையில தீனியாத்துடைய மக்தபுகள் உலகளாவிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா இடங்களிலும் எப்படிப்பட்ட ஒரு தர்த்தீப்பை கொண்டு இருக்காங்க சொன்னா, எப்படி உங்க ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு போறாங்களோ அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு சுன்னத்தான ஆடைகளை போட்டு மக்தபுக்கு வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். நாம் காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய சமயத்தில் அந்த பிள்ளைகளை எவ்வாறு ஜோகடிச்சு அனுப்புறோம் பாக்குறீங்களா? எவ்வளவு அந்த பிள்ளைகளுக்காக வேண்டிய ஏற்பாடுகள் செய்து ஸ்கூலுக்கு போக நேரத்துல ரொம்ப ஜோம் அடிச்சு அந்த பிள்ளையை குளிக்க வச்சு ரொம்ப சுத்தமான முறையில் அனுப்புகின்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே மக்தபுக்கு வரக்கூடிய சமயத்தில், பள்ளிக்கு வரக்கூடிய சமயத்தில் அந்த பிள்ளைகளுடைய கோலத்தை பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் குர்ஆனுக்கு சிறிதளவு கூட மதிப்பு கொடுக்கவில்லை என்பதை அவங்களுடைய தோற்றத்தை வைத்தே நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்துக்கு தான் மக்தபுக்கு வராங்க. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தப்பட்டு மக்தபுக்கு வரக்கூடிய நேரத்திலும் மதரசாக்களுக்கு வரக்கூடிய நேரத்திலும் நல்ல ஆடைகளை, சுன்னத்தான ஆடைகளை அணிந்து, அதே போன்று தொப்பி போட்டு சங்கையாக வரக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அதே போன்று பெண் குழந்தைகள் நல்ல விதமாக சுத்தப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு புர்கா அணிந்து மக்தபுக்கு வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். மூன்றாவதாக இந்த குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தை, ஒரு முறைப்படுத்தப்பட்ட பாடத்தை அமைக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ மதரசாக்களை பார்த்திருக்கிறோம். அந்த பிள்ளைங்க வருவாங்க, குர்ஆனுடைய கல்விகளை கற்றுக்கொள்வார்கள். சில காலங்கள் கடக்கும். சில தங்கடத்தின் காரணமாக அந்த குழந்தைகள் வரவில்லை என்று சொன்னால் அப்படியே அந்த குழந்தைகளுடைய மார்க்க கல்வியுடைய அந்த கல்வி அப்படியே விடுபட்டு போகின்றது. ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஒரு குழந்தை ஸ்கூலில் போய் சேரக்கூடிய காலம் முதல் அவன் எல்கேஜியில போய் சேரக்கூடிய காலத்திலிருந்து 12th வரைக்கும், அதற்கப்புறம் காலேஜுக்கு போன பின்னாடியும் அவன் உலக கல்வியோடு சேர்ந்து மார்க்க கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி 16 வருஷத்துடைய ஒரு கோர்ஸ், 16 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸை இந்த தீனியாத்துடைய மக்தப் உருவாக்கி இருக்கின்றது. ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூலுக்கு எப்படி அட்மிஷன் போடுறோமோ அதே மாதிரி ஸ்கூலுடைய அட்மிஷன் தினத்து அன்றே மதரசாவுடைய அட்மிஷன் தினம் ஏற்படும். அட்மிஷன் போட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவருடைய எல்லா விதமான அட்ரஸ்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு அந்த குழந்தைக்கு கிதாபுகள் கொடுக்கப்படுகின்றது. அந்த புத்தகத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? இதுவரைக்கும் நாம் படித்த மக்தபுகளிலே வெறும் குர்ஆன் மட்டும் போதிக்கப்பட்டது, ஹதீஸுடைய கல்விகள் மட்டும் போதிக்கப்பட்டது. ஆனால் இந்த மக்தபுடைய மிக சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய தஜ்வீது சட்டங்கள் போதிக்கப்படுகின்றது. குர்ஆனுடைய தஜ்வீது சட்டங்கள், தஜ்வீதுக்கு என்று குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டிய 1 மணி நேரம் பாடத்திட்டத்தில் 40 நிமிஷங்கள் குர்ஆனுக்காக வேண்டிய செலவிடப்படுகின்றது.
40 நிமிஷங்கள் குர்ஆனுக்காக வேண்டி செலவிடப்படுகின்றது. அடுத்ததாக ஒரு 5 நிமிஷம் ஹதீஸுடைய கல்விகள், அடுத்ததாக கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்ததாக மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டத்திட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்ததாக சமூக அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்ததாக மொழிகளை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அரபு மொழிகளும் சரி, உருது மொழிகளும் சரி கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய இந்த ஏரியாவிலே அரபு மொழிகள் மிக தெளிவான முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. கண்ணியமே கல்லாடியார்களே, இந்த 1 மணி நேரத்துடைய பாடத்திட்டம் இவன் ஸ்கூலிலே சென்று படித்துக் கொண்டிருக்கும் போதே அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு காலையிலோ அல்லது மாலையிலேயோ 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த பாடத்திட்டங்களை அறிய ஆரம்பித்து விட்டால், இதை தொடர்ந்து அவன் 10th வரைக்கும் 12th வரைக்கும் படிச்சு கொண்டே இருந்தான் சொன்னால் 12 கிதாபுகள் 13 கிதாபுகளை படித்து முடித்து விடுவான். 13 புத்தகங்களை படித்து முடித்து விடுவான். கிட்டத்தட்ட ஒரு ஆலிம் மதரசாவிலே போய் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்கின்றார்களோ அதிலே இவனுக்கு ஒரு காவாசி பதிகள் தெரிய ஆரம்பித்து விடுகின்றது. காவாசி பதிகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் இஸ்லாமிய முறைப்படி எப்படி நாம் வழிநடத்த வேண்டும், இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவான முறையிலே கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு பின்பாக அவன் காலேஜுக்கு போகக்கூடிய சமயத்திலே வாலிபர்களுடைய தனி கோர்ஸும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லா விதமான புதிய புதிய பாடங்களை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆர்வப்படுத்தி கொண்டு போகப்படுகின்றது. அதே போன்று இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, இந்த குழந்தைகளுக்காக வேண்டி பாடங்களுடைய கட்டமைப்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், நாம் பழைய மதரசாக்களிலே படித்திருப்போம். ஒரு பிள்ளை பாடம் ஓதிட்டு போகும், அடுத்த பிள்ளை அடுத்த பாடத்துக்கு ஓத வரும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 பேத்துக்கு பாடம் கேட்டு முடிப்போம், டைம் ஆயிரும், அதுக்கடுத்து அந்த பிள்ளைங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆனா அப்படி இல்லாமல் இந்த பாடத்துடைய கட்டமைப்பு கூட்டு பாட கட்டமைப்பு. எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் 15 பிள்ளைகள் அல்லது 20 பிள்ளைகள் என்பதாக முடிவு செய்யப்பட்டு அந்த 20 பேத்துக்கும் ஒரே நேரத்தில் பாடம் அமைக்கப்படும். 20 பேத்துக்கும் ஒரே நேரத்திலே பாடம் அமைக்கப்பட்டு ஹதீஸுடைய பாடங்களை போதிக்கப்படும், குர்ஆனுடைய பாடங்களை போதிக்கப்படும். குர்ஆனை கேட்கக்கூடிய சமயத்தில் தனித்தனியாக கேட்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக கண்ணியமிக்க நாடுகளே, முதலாக நாம் இந்த கல்வியுடைய மகிமையை விளங்கி கொண்டு நாம் குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்ற பொறுப்பை நாம் உள்ளத்திலே சுமந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல தர்த்தீபிலே, நல்ல முறையிலே நல்ல கல்வியை கொடுப்பதற்காக நாம் கட்டாய கடமையில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய ஊர்களிலே 2 பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுடைய கிருபையில் தீனியாத்துடைய மக்தபுகள் உருவாவதற்காக வேண்டிய மிகப்பெரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தங்க ஊர்காலனுடைய இந்த ஜமாத்தினுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்போடு அந்த வேலைகளை, அந்த சேவைகளை செம்மையாக செயல்படுவதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழந்தைகளிலும் வருங்காலத்திலே மிகப்பெரிய ஒரு உலகத்திலையும் சரி, ஆகிரத்துடைய விஷயத்திலையும் சரி, இஸ்லாத்துடைய விஷயத்திலையும் சரி தேர்ச்சி பெற்ற மனிதர்களாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் உருவாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.